சொல்லப்பட்டிருக்கிறது, திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இந்த பூமியிலே வல்லமை உள்ள ஒரே ஒரு தேவன் என்று சொன்னால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவர் மாத்திரமே உலகத்துல வல்லமை உள்ள தேவன். எல்லாவற்றையுமே நமக்கு அனுக்கிரமாக நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு எல்லாவற்றுக்குமே பதில் கொடுத்து நிறைவான கொடுக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. இந்த உலகத்துக்குரிய காரியத்துல சில காரியங்களை பார்க்கின்ற பொழுது, ஓ இந்த காரியம் வலிமையானதா, இந்த காரியம் வல்லமையானதா அப்படின்னு சொல்லி நோக்கி பார்க்காதீங்க. அதெல்லாம் அழிந்து போகிற ஒரு செயல்பாடு. ஆனால் என்றென்றும் அழியாமல் இருக்கிற ஒரே ஒரு நாமம் என் கர்த்தருடைய நாமம் மட்டுமே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம் மட்டுமே. அவர் ஒருவர் மாத்திரமே உன்னதத்திலே வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நாம் எதிர்பார்க்கிற எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் எந்த ஒரு செயல்பாடையும் நமக்கு கொடுக்கிற ஒரே ஒரு தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை மறந்து விடாதீங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.